இன்றைக்கி நாம் ஒரு சிம்பிளான முறையில் சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு நைஸாக கட் பண்ண தேங்காய் துண்டுகள் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பொடியாக கட் பண்ணால் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் பொன்னிறமானதும் அதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு பச்சை வாசனை போனதும் ஒரு தக்காளி அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கலந்து விட்டுட்டு 1/2 கிலோ சிக்கனை சேர்த்து 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா மூடி வச்சு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து 1/2 கப் தண்ணி சேர்த்து கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து மூடி வச்சுட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. சிக்கன் வெந்து கெட்டியானதும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.